வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி பச்சை மொச்சை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது 1 பாட் ரெசிபி. சீக்கிரமாக சக்குன்னு குக்கரில் செஞ்சிடலாம். இதுக்கு மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து வதக்கிறதுக்கு சீரகம் 1 டீஸ்பூனு, சோம்பு, மிளகு, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது கூட தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது கூட சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், 2 கிராம்பு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. தக்காளி தோல் உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து திருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு திக்னஸ் தந்தாப்புல நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நல்ல கலர் மாறி வந்தோடனே நம்ம எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக்கரில் கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டு தாளிச்சிக்கலாம். இது வாசனைக்காக தான் இந்த பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக என்கிட்ட இருக்குது, அதனால் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருந்தாலும் குழம்புத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இருந்தாலும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இப்போ புளி கரைச்ச தண்ணி கொஞ்சமாக அதை இவ்வளோ அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த குழம்புக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது, புளி தண்ணி சேர்க்கக்கூடாது. குழம்பு திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் பயிர் வேகலை, அதனால அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பயிரை சேர்த்துக்கலாம். பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆகிடும். பயிரும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.